ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அவல் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. வாங்க இது அப்படி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்குங்க. இது தண்ணி ஊற்றி 2 டைம் போல் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்கு 2 போல் ஏலக்காய் சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வறுத்த எள்ளு, வறுக்காத எள்ளு, எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரினா கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்லை பிஞ்சாப்பளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி செய்ய சொல்ல நல்லா ஆப்பம் வந்து ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ குழிப்பணியார சட்டியில் நெய்யில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. இது அவல் சேர்த்ததுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்று அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.